பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சிந்திக்க முடியாது தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பானவர்கள், இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன். ஏதோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழும்போது நம்ம அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், அநேக காரியங்கள் வரும். வராதுன்னு சொல்லி பைபிள்ல சொல்லவே இல்லை. அநேக காரியங்கள் வரதான் செய்யும். ஆனா நான் சொல்றேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன், முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். நல்ல ஒரு காரியத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் எரேமியா எபிரேயர் எழுதின நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல நம்முடைய முற்பிதாக்களை குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இவர்கள் எல்லாரும் 11 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியில் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்துடைய மரித்தார்கள். ஏன் அப்படி மரிச்சாங்கன்னா, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களால் அதற்கு திரும்பி போவதற்கு அவருக்கு சமயம் கிடைத்திருக்கும். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை பரலோகத்தை நாடினபடினால நம் முற்பிதார்கள் எதையுமே கண்டுகிடலை. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கூட அடையலை. நம்ம அநேக நேரத்துல சபைகளை வாக்குத்தத்தம் 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 கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா நீ பெருகுவா என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடைஞ்சார்கள், அடையலை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் அவங்களை சொல்றாங்க, நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையாமல் தூரத்திலே கண்டு விசுவாசித்து நம்பி மரித்து போனாங்க. இன்னைக்கு அநேக சபைகள்ல வாக்குத்தத்தம், 1ஆம் தேதியான வாக்குத்தத்தம், மாசத்துல முதல் வாரம் ஞான் வாக்குத்தத்தம், 2ஆவது வாரம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நம்ம பெரும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லி கொடுக்கிற சபைகள் அல்ல. வாக்குத்தத்தம் உண்மைதான். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பது உண்மைதான். ஆனா வேதம் குறிக்கிறது, முடிவு பரிந்துரை ரட்சிக்கப்படுவார். யார் ரட்சிக்கப்பட முடியும்? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? யார் கிறிஸ்தவனா வாழ முடியும்? என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் முன்னிருந்து, ஐயா எம்எல்ஜிபி சிங் ஐயா அவங்களுடைய துன்பம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்து? கேன்சர் வந்துச்சு. கேன்சர் வந்த போதும் அவர்கள் அதை அவங்க சாட்சி, அவங்களுடைய சாட்சியில சொல்றாங்க, அந்த நோய் போகட்டும், இல்ல நோய் எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. நோய் சரியாகட்டும் ஒரு வார்த்தைக்கு கேட்டதில்லை, சொன்னதில்லை. ஏன் சொன்னதில்லை? ஆண்டவர் நீர் எனக்கு செய்தது எல்லாம் நன்மைக்காக முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் தேவனத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதான் முடிவு புரிந்த நிலை நிற்பவர். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்தாலும் நன்மையாக தான் செய்வார். அன்பார்ந்த இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை, துன்பமா, பாடம், உபத்திரவமா, ஒருவேளை ஐயோ எனக்கு சூழ்நிலை, எந்த சூழ்நிலை வழி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சூழ்நிலை மற்றும் முடிவு புரிந்த நிலை நிற்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருந்து, தாவீது சொன்னது போல, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில், ஒருவேளை அந்த பிரச்சனைல இருந்தாலும், பாடு உபத்திரத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முடிவு பரியந்தம் நீ உண்மையா இருந்தா மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, மாதம் உன் கூட இருந்து அணுகாது. ஏன்னா ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். முடிவு பரியந்தம் உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை, அந்த ஆனந்தத்தை உனக்கு நிச்சயமா இந்த உலகத்துல ஒருவேளை உனக்கு குறைவுகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், அதை நீ சகித்து கொண்டு இருக்குமானால் பவுல் சொல்றது போல, ஆண்டவரே எனக்கு கிருபை போதும், பிரச்சனைகள் மத்தியில் உங்க கிருபை இருந்தா போதும். ஆண்டவர் தாங்கியத பலன் சொல்லுவார், தப்பி செல்ல வழி செய்வார், திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க விட மாட்டார். முடிவு பரிந்து நிலை நிறு, முடிவு பரிந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் செத்தாலும் பரவாயில்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, ஆண்டவரே எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார், ஒருவேளை தப்பிவிக்காம போனாலும் பரவாயில்ல. அதான் விசுவாசம், அதான் முடிவு பரிந்து நிலை நிற்பது. இந்த நாளில் அன்பானவர்களை, முடிவு பரியந்த என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் முடிவு பரிந்து நிலைத்திருப்பேன், கர்த்தருக்காக வாழுவேன், சாட்சியாய் வாழுவேன், பரிசுத்தமாய் ஜீவிப்பேன். யார் என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, யார் என் கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, யார் என்னை ஹானர் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, யார் என்ன ஒருவேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம், ஒருவேளை நம்மளை ஹானர் பண்ணாம இருக்கலாம், நம்மளை மதிக்காம இருக்கலாம், நம்ம நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்வோம், அவங்க கூட நம்மளை மறந்துடலாம். அந்த சூழ்நிலை மத்தியில நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் சொல்லி பாருங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், முடிவு பரிந்து ரட்சிக்கப்படுவாய், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை உனக்கு தருவார், நித்திய அந்த சீயோன் பர்வதத்தில் உன்னை சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாது. இந்த நாளில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவர்கிட்ட சொல்லி, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, உண்மை விட்டு தூரமாய் போக மாட்டேன், உண்மை நான் ஆண்டவர் எந்த காரியம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் கூட இருந்த பேதுரு, ஆண்டவர் கூட இருந்த அப்போஸ்தலர் கூட அவர்களை விட்டு ஓடி போனாங்க. ஆண்டவர் சொல்றாரு,
கண்டு விசுவாசிக்கிறேன், காணாது விசுவாசிக்கிறேன் பாக்கியவா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடிவு பறிந்து நிலைத்து என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவரோடு இருங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாயும் கர்த்தர் மகிமைப்படுவார். இங்க ஒருவேளை உங்களுக்கு மகிமை இல்லாம இருக்கலாம், பலன் இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், பரலோகத்துல உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. இந்த உலகத்துல பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்க நினைக்காதீங்க. அநேக நேரத்துல என்ன அவங்க ஹானர் பண்ணல, அவங்க என்ன கூப்பிடல, அவங்க என்ன ஹான தேங்க்ஸ் பண்ணல, அவங்க எனக்கு பொன்னாட போடல. அது பொண்ணும் கிடையாது, ஆடையும் கிடையாது, அதே பொய்யான வார்த்தை. நான் சொல்றேன், இதற்கு ஆசைப்படாதபடி பரலோகத்துல எனக்கு பொக்கிஷம் உண்டு. அநேக பரிசுத்தவான்கள் அநேகர் வாழ்ந்து மரித்திருக்கிறாங்க. அதே போல நாமும் நம்முடைய பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்றோடு சொல்லுங்க, அன்ற ஆவி ஆத்மா சரீரத்தோடு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கரைதரை அற்றவர்களா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தருக்கு பலன் கொடுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. முடிவு பறிந்து நாங்கள் நிலைந்திருந்து ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்திலே, ஆண்டவரை உங்களுடைய வருகை வருமட்டும் பரிசுத்தமாய் வாழ வேற ஒண்ணு வேண்டாம், நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த சொல்லி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு குடும்பங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து வருகிற நாளிலே, அந்த பரலோகத்தின் நாளிலே, அந்த அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் போது அதற்கேற்ற உங்களுக்கு பலனை தந்து கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.